இப்போ பாருங்கள், முதல்ல இங்கே ரஃப் அடிச்சிடலாம். ரஃப் அடிச்சிக்கின்னு இங்கே பாருங்கள், இந்த பீஸை கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சிக்கின்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுருவாங்க. இது பாருங்கள், இது நேச்சு இருக்கு இல்லைங்களா, அப்படியே இந்த தையலில் வந்து அப்படியே ஸ்லீவ் தையலில் இறங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸி, பார்த்து பண்ணுங்கள். ரஃப் அடித்து இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டுடலாமா? நெக்ஸ்ட் ஸ்டிச், தேர்ட் ஸ்டிச் போகிறோம். லைட்டாக ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு புள்ளி அப் அண்ட் டவுன் வருது, அது வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், பேக் டு பேக். ஓகேங்க, இப்போ பேக் இந்த சைடு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு மறுபடியும் ரெண்டாக மடிங்க, தையல் வரைக்கும். சரியா? இப்போ இதில் டீஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் டார்க் பிடிக்க உள் பக்கம் மார்க் பண்ணுங்கள், வெளி பக்கம் மார்க் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ எதுக்கும் ஒரு செக் பண்ணிக்கலாம், இப்போ எவ்வளோ இருக்குதுன்றது. பேக் டார்க் பிடிக்காதமுன்னா வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு புள்ளி மூவ் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி இப்படி அளந்துக்கோங்க. ஓகேவா? 36. அதே சேம் ஒரு 2 புள்ளி அதிகமாகுது. ஓகே, 34.25 தான் நமக்கு அளவு. இப்போ